வணக்கம், என்னோட பேர் வந்து சாந்தி செந்தில்நாயகம். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். இது என்னோட டாட்டர். ஹாய், நான் ஸ்வேதா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பிஎஸ்பிபி கேகே நகரில். நான் அன்பியூட்டி ப்ரோக்ராமில் ஒரு சின்ன டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அந்த டிஷ்ஷோட நேம் வந்து ஆலுடி. தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜீரகம், உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய், அப்புறம் வந்து மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு. இப்போ எப்படி உருளைக்கிழங்கு கட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுக்கணும். இப்படி சென்ட்ரலில் வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பொட்டேட்டோ ஏன் இப்படி இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியும்ல. ஸோ நான் இப்போ கட் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ஷேப் எடுத்து நீ என்னங்கிறத சொல்லணும், சரியா? ஓகே, ஷேப் எடுத்து காமி. இது பேர் ஆலுடி. இங்கிலீஷில் பொட்டேட்டோ, ஹிந்தியில் வந்து ஆலு. ஸோ இது ஏன் ஆலு டீன்னு கூப்பிட்றோன்னா, இது டி ஷேப்பில் இருக்கிறதுனால ஆலு டீன்னு சொல்லுவோம். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தான் சொன்னார், இனிமேல் இது பேர் ஆலு டீன்னு வச்சுக்கலாம்னு. இது உனக்கு செய்ய தெரியுமா இந்த டிஷ்ஷு உனக்கு? இப்போ இந்த டிஷ் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் இந்த ஜீரா போடணும். இந்த ஜீரா போட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இது போடணும். ஜீரா போட்டோன்னா ஜீரா வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகுது. இந்த ஜீரா வந்து அது ஃப்ரை ஆகும்போதே பார்த்திங்கன்னா அதோட ஒரு மாதிரி நல்லா வாசம் இருக்கும். ஸோ அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஸோ ஆயிலே வந்து இந்த மஞ்சள் பொடி போட்டால் தான் ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூளும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ஸோ அதோடய ஃப்ளேவரே வந்து வித்தியாசமான வாசமாக இருக்கும். ஸோ அதையும் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்வேதா, வாசம் இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் இது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இந்த ஆயிலில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ தண்ணி சேர்க்கக்கூடாது. இது லைட்டாக கொஞ்சம் ஆயிலே தான் இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணும் போதே இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து ஸோ மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த டீயை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ ஹையில் வச்சோம்னா அது சீக்கிரமே இதாகிடும். இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு 3 சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேர்ந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வேக விடணும். ஸ்வேதாக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்கும்? ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிடுவேன்? நூடுல்ஸ் பிடிக்கும், பாஸ்தா, ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் வச்சு சாப்பிடுவேன். உனக்கு என்னெல்லாம் செய்ய தெரியும்? அம்மா செய்கிறது உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ஆலுடி பிடிக்கும் இப்போ பண்ணுறது. அப்புறம் சப்பாத்தியும் இதையும் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேக விடணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகிடும். தீயை சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது மஞ்சள் பொடி, இது மிளகாத்தூள், அதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
ஓகே, இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஸ்வேதா, நீ சாப்பிட்டு பார்க்குறியா? அம்மா ஊட்டி கொடுக்குறேன், சரியா? ஓகே. பிடிச்சிருக்கா? நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 ஐட்டம் தான் தேவைப்படும். ஸோ வீட்டில் யாருக்குமே நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும். ஸோ 3 ஐட்டங்கள் தேவைப்படும். ஜீரகம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஐட்டத்தை போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ரெடி. இது நீங்கள் தனியாகவும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடவும் சாப்பிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் குட்டீஸ்லாம் இதை தனியாகவே நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி இதை தனியாகவே சாப்பிட்டு முடிச்சுவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச டிஷ் இது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.